நீங்கள் இஸ்லாம் என்பது ஒரு வாழ்வியல் நெறி என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்வியல் நெறிங்க, நம்மளை தூய்மைப்படுத்தும். இஸ்லாம் மாதிரி ஒரு அருமருந்தே கிடையாது உலகத்துல. அதை படிக்காதவனா முஸ்லீமா இருக்கலாம். குரானை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? நான் கேட்கிறேன், குரானை எத்தனை பேர் படிச்சு தமிழ்ல? குரானை கூட நாம் எப்படி புரிஞ்சு வைத்தோம்? ஒரு மந்திர சொல்ல நம்ம புரிஞ்சு வச்சுட்டோம்ல. மந்திர சொல்ல பாக்குறோம் எதுக்கு? இறந்து போனா ஓதுறதுக்கு, தொழுகையில ஓதுறது குரான். இது உலக மக்களுக்கான அறிவுரை என்கிறான் அல்லாஹ். அறிவுரை. நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழணுங்கிறது இந்த குரான் சொல்லுது. இந்த குரானை எடுத்து நாம் அறிந்த மொழியில் படித்தால் தானே அல்லாஹுடைய கட்டளை நமக்கு புரியும். இப்ப நான் பிரான்ஸ் மொழியில பேசுறேன். எத்தனை பேருக்கு பிரான்ஸ் தெரியும் தெரியாது. நான் பேசுறேன், உங்களுக்கு புரியுமா? நான் சொல்றது என்னன்னு புரியுமா உங்களுக்கு? நீங்கள் அறிந்த மொழியில், தாய்மொழியில் நான் பேசுகிற பொழுதுதான் நான் பேசுகிறது என்ன என்பது உங்களுக்கு புரியும். படிச்சாதானே தெரியும். எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? இத்தனை ஆண்டு காலம் கழிந்து விட்டது. 40 வருஷம் ஓடி போச்சு, 50 வருஷம் ஓடி போச்சு, 30 வருஷம் ஓடி போச்சு, 25 வருஷம் ஓடி போச்சு. இதுவரை கூட ஒரு முறை கூட திருமறை குரானை படிக்காதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறான் தெரியுமா? என்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது மரணத்தை நான் அடைவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையாக நான் அறிந்த மொழியில் படித்து விட வேண்டும். அவ்வளவுதான். அதுக்கு நன்மை இருக்கு.